கர்த்தருடைய பிள்ளைகள் யாவருக்கும் இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என்னுடைய வாழ்த்துதலை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் தாமே இம்மட்டுமாக நம்மை ஆசீர்வதித்த கர்த்தர் இன்னையும் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை நடத்துவார், அவர் பெரிய காரியங்களை செய்வார். எனக்கு பிரியமுள்ள கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட நாம் தியானத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற சத்திய பகுதி உபாகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனம். உபாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தினுடைய கடைசி பகுதி சொல்கிறது, உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது உனக்கு ஒன்றும் குறைவுபடாது. எந்தெந்த காரியங்களிலே நீ ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கிறாயோ, வேதம் சொல்லுகிறது உனக்கு ஒன்றும் குறைவுபடாது. எந்தெந்த விஷயங்களிலே எனக்கு நன்மையான காரியங்கள் இந்த நாளிலே நடக்கும் என்று சொல்லி நம்பிக்கையோடு இந்த காலை வேளை நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறாயோ, உனக்கு ஒன்றும் குறைவுபடாது. நீ எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளும், நீ எதிர்பார்க்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையும், நீர் எதிர்பார்க்கிற சுகமுள்ள வாழ்க்கையும், நீர் எதிர்பார்க்கிற நன்மையுள்ள காரியங்களும் ஒன்றும் குறைவுபடாது என்று வேதம் சொல்லுகிறது. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கும் பொழுது எத்தனை காரியங்களிலே நாம் குறைவுபட்டு போனோம். எத்தனையோ காரியங்களிலே நாம் குறைவுள்ள நிலைமைக்குள்ளே நாம் தள்ளப்பட்டோம். எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை, நம்பினது கைகூடவில்லை. எத்தனையோ காரியங்களில் பிரயாசப்பட்டும் வாய்க்கவில்லை. எத்தனையோ தடைகள், போராட்டங்கள், குறைவுகள், மோசமான நிலைமைக்குள்ளே தள்ளப்பட்டு போகக்கூடிய நிலைமைக்குள்ளே நாம் கடந்து போனோம். கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நாளிலும் கூட ஆண்டவர் பேசுகிறார், உனக்கு ஒன்றும் குறைவுபடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ பிரயாசப்படக்கூடிய காரியத்திலே, நீ நம்பியிருக்கிற காரியத்திலே, உன்னுடைய சகலவிதமான காரியத்திலே உனக்கு குறைவு வராது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாளிலே அது உன்னுடைய பிசினஸா இருக்கட்டும், உனக்கு குறைவு வராது. உன்னுடைய கையின் பிரயாசங்களா இருக்கட்டும், உனக்கு குறைவு வராது. உன்னுடைய குடும்பத்தை குறித்தான காரியங்களா இருக்கட்டும், உனக்கு குறைவு வராது. உன் வருமானத்தை குறித்தான காரியங்களா இருக்கட்டும், உனக்கு குறைவு வராது. எந்தெந்த காரியங்களிலே ஐயோ எனக்கு குறைவு வந்து விடுமோ, என்னால் ஜெயிக்க முடியாது, என்னால் சக்சஸ் பண்ண முடியாது, நான் தோல்வியை ஒருவேளை சந்தித்து விடுவனோ என்று நடுக்கத்தோடு கலக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையை ஆண்டவர் சொல்கிறார், நீ பிரயாசப்படுகிற காரியம் எதுவாய் இருந்தாலும், நீ நம்பியிருக்கிற காரியம் எதுவாய் இருந்தாலும், இந்த காலை வேளை ஆண்டவர் பேசுகிறார், உனக்கு ஒரு குறைவும் கடந்து வராது, நீ குறைவுபட்டு போவதில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்பிக்கையோடு நீங்கள் காரியங்களை தொடர்ந்து நடத்துங்கள். தோல்வி வருவது போல தெரியும், முடிவோ உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். எத்தனையோ பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே ஆரம்பம் அற்பமாய் இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆனால் முடிவை பார்க்கும் பொழுது கர்த்தருடைய மகிமையின் கரங்கள் கடந்து வந்து அவர்களை சம்பூர்ணமாய் ஆசீர்வாதத்தை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீயும் கூட ஒருவேளை குறைவுபட்டு போன வாழ்க்கைக்குள்ள இந்த நாளிலே இருந்தாலும் ஆண்டவர் உன்னை நிறைவாய் ஆசீர்வதித்து உன்னை பலப்படுத்தி உன் குறைவுகளை மாற்றி உன் வாழ்க்கையிலே இந்த நாளிலே பெரிய காரியங்களை செய்யும்படி ஆண்டவர் காத்திருக்கிறார். எந்த விஷயத்திலேயும் நீ குறைவுபட்டு போவதில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த நாளில் இந்த வார்த்தைகள் தாமே உன்னுடைய சமூகத்தில் ஆண்டவர் கொடுத்தபடினாலே நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் யாவருமாக கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, கர்த்தருடைய நாமத்தில் இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துவோம். தகப்பனே, தேவரே, எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி அப்பா. எங்களுடைய குறைவுகளை எல்லாம் ஆண்டவர் மாற்றி நிறைவான ஆசீர்வாதத்தினாலே நீர் எங்களை நிரப்பும்படிக்கு செபிக்கிறோம். தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, நல்ல ஒரு வார்த்தையை கேட்டோம். நாளை காலை மீண்டுமாக நல்ல ஒரு வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.